Hello guys, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்டா bridal instrumental designs தான். Instrumental வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கு. நான் கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் மட்டும் இன்னைக்கு நான் போடுறேன். நியூ வியூவர்ஸ் நம்ம ஃப்ரீ மெக்கானிக் கிளாஸ்ல ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா குரூப் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. Further detail குரூப்ல ஷேர் பண்றேன். இன்னும் ஒரு 2-3 கிளாसेस மட்டும் தான் இருக்கு. அந்த கிளாसेस கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நான் சொல்ற டேட்ல உங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணலாம். கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். ஓகே, கிளாஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்னதாக ஒரு டிசைன் போட்டு இதே மாதிரி தான் இந்த சைடும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால், நான் எப்படி போட்டிருக்கேனோ அதே சேம் நீங்களும் பண்ணாதீங்க. நான் அதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன்னா அதை ஃபுல்லாக நீங்களும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஆஃப் மட்டும் போட்டுட்டு இதே பேட்டர்ன் சைடு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா நீங்கள் அதே மாதிரி நீங்களும் போட்டு வச்சுருக்கீங்க. ஆஃப் சைடு மட்டும் போட்டு விட்டுட்டு அப்படியே விட்டுருக்கீங்க. அந்த மாதிரி விடாதீங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் வந்து நம்ம ஷெக்னாய் வந்து ட்ரா பண்ண போகிறோம். தோல் அந்த மாதிரி லைக் வந்து மேளம் சொல்லுவோம் இல்லையா, ட்ரம்ஸ் எல்லாம் இருக்குள்ள அந்த ஷேப் தான் வந்து ட்ரா பண்ண போகிறோம். 2 டாட் வந்து வச்சுக்கிறேன். அந்த 2 டாட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பு கூட இல்லை, இது ஒரு திலகம் ஷேப்பை ஃப்ளாட்டாக போட்டிருக்கோம், அவ்வளோதான். கீழே வந்து பாட்டம்க்கு ஒரு ஆஃப் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதுதான் வந்து அவுட்லைன். உங்களுக்கு வந்து ஒரு வேளை ப்ராக்டிஸ் பண்ணும்போது வரல அப்படின்னா இந்த மாதிரி பென் ஆர் பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே கூட ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷேப் மட்டும் பண்ணிவிட்டு விடலாம். கீழே வந்து பேஸ்க்கு ஒரு சின்ன பாட்டம் வந்து ஸ்டே ஆகிற மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் கூட நம்ம கொடுக்கலாம். எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். சரி, இதை நம்ம எப்படி மெகந்தியில் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு அந்த திலகம் ஷேப் வந்து ட்ரா பண்ணோம் இல்லையா, அதுக்கு 2 டாட் வச்சுட்டு இந்த 2 டாட்டை மெயினாக வச்சு அந்த திலகம் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த 2 டாட்டை மெயினாக வச்சு ஒரு சர்க்கிள், ஒரு ஆஃப் சர்க்கிள் ட்ரா பண்ணிடுறோம். டாப் அண்ட் பாட்டம் அதே மாதிரி மேக் பண்ணிக்கலாம். அது ஃபினிஷ்ட் ஆனதுக்கப்புறமா கீழே ஒரு ஆஃப் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுறோம், அவ்வளோதான். அந்த ஆஃப் ஓவல் ஷேப் மாதிரி ட்ரா பண்ணிட்டோம்னா ஃபினிஷ்ட் ஆகிடும். இப்போது அதை எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைக் நமக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். அந்த நம்ம போட்டிருந்தோம் இல்லையா திலகம் ஷேப், அது உள்ளுக்குள்ளே ஒரு திலகம் ஷேப் மட்டும் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே இருக்கிற பாட்டம் நம்ம எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். லைக் நிறைய போல்ட் லைன்ஸ் அண்ட் சிங்கிள் லைன்ஸ் இந்த மாதிரிலாம் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரிபிள் லைன் வந்து மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஹம்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஹம்ஸ் கொடுத்ததுக்கப்புறமே எனக்கு ஸ்பேஸ் வந்து நிறைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா ஸ்பேஸ் நமக்கு அதிகமாக இல்லை, அதனால் என்ன பண்ணுறேன், இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனா 2 times 7 ஹம்ஸ் அண்ட் வந்து பிக் சைஸ் ஹம்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேஸ் எம்டியாக விடாமல் இந்த மாதிரி கிராஸில் லைன்ஸ் மட்டும் ஜஸ்ட் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி டிசைனை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அவுட்லைனை நல்லா போல்டாக நமக்கு ஷேப் வந்து ஏதாவது அன்னிவன் வச்சுருக்கோம்னா அதையும் கரெக்ட் பண்ணி அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. உள்ளுக்குள்ளே நம்ம குட்டியாக ஒரு திலகம் ஷேப் மாதிரி ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்குள்ளே ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போது நல்லா போல்டாக எங்கெங்கெல்லாம் ஹைலைட் பண்ணலாமோ அந்த மாதிரி நல்லா போல்டாக கொடுத்துட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவுட்லைனை அழகாக ஷேப் பண்ணி போல்டப் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு தோல் ஆர் ஷெக்னாய் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சிங்கிளாக நம்ம வந்து இப்போ ட்ரா பண்ணியிருக்கோம். இதுவே வந்து டபுளாக ரெண்டும் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு பிக் இருக்குன்னா அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்கே போட்டோம் இல்லையா, லாஸ்ட் ஒன் போட்ட மாதிரியே ஃபர்ஸ்ட் அந்த ஒரே ஒரு இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கணும். இது ட்ரா பண்ணதுக்கப்புறமா செகண்ட் ஒன் அது கூட ஜாயிண்ட் ஆகியிருக்கா மாதிரி அந்த இதை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னா, இப்போது இதுக்கும் கிராஸாக வந்து அது இருக்கிறதா மென்ஷன் பண்ணிக்கிட்டோன்னா அப்போது லைன்ஸ் வந்து இதுக்குள்ளே இப்படி வரும். அதை வந்து டாட்டர் லைன்ஸாக கூட நீங்கள் மேக் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போடுறதுனாலும் ஓகே. இப்படி எப்படி ஷேப் வரும் நமக்கு, ஆக்சுவலி இந்த ஷேப்பில் வரும். இது உள்ளுக்குள்ளே அந்த லைன்ஸ் எக்ஸ்ட்ரா வரும். அந்த லைன்ஸை டாட்டர் லைனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுக்கு ஷேப் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபில்லிங்ஸ் வந்து யூஸ்வலாக நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். இது தான் கொடுக்கணும் அப்படின்னா இல்லை, ஆனால் வந்து ஷேப் வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரா பண்ணலாம். இப்போது 2 இது வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே ஃபில்லிங்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குட்டி குட்டியாக ஹம்ஸ் கொடுத்துருந்தோம், இங்கே பிக் சைஸ் ஹம்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து நல்லா போல்டாக மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேஸில் குட்டி குட்டியாக போல்ட் லைன்ஸ் வந்து மேக் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா, அவ்வளோதான். இது
இப்படி தான் போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உள்ளுக்குள்ளே டிசைன்ஸ் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் மேக் பண்ணிக்கலாம். நிறைய நம்ம பார்டர்ஸ்லலாம் யூஸ் பண்ணுவோம்ல சென்டரில், அந்த டிசைன்ஸ்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணலாம். பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நான் அந்த ஹம்ஸ்குள்ளே டாட்லாம் கூட நம்ம மேக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து ஹம்ஸ் இருக்குன்னா அதுக்குள்ளெல்லாம் டாட் மேக் பண்ணலாம். எம்டியாக தெரியாமல் இருக்கும். இதில் பாருங்கள், ஹம்ஸ் வந்து கொஞ்சம் பிக் சைஸில் போட்டிருக்கேன். இதுக்குள்ளே நம்ம டாட் பண்ணும்போது விசிபிளாக இருக்கும். இதே மாதிரி செகண்ட் ஒன் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து டபுளாக இருக்கிற மாதிரி மேக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரி அந்த தோலோட அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இதை பேஸாக வச்சு இதோட 2 சைட்லேயுமே நம்ம அந்த நாதஸ்வரம்லாம் வரும் இல்லையா, அதை பெண்ட் பண்ணி போட போகிறோம். அது பெண்ட் பண்ணி போடும்போது ரெண்டும் ஒன்றோட ஒன்று மீட் பண்ணுற மாதிரி அந்த ஸ்பேஸிங் வச்சு நம்ம போட போகிறோம். அவ்வளோதான். இது உள்ளுக்குள்ளே டிசைன்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் உங்களோட விஷ் தான். நீங்கள் எப்படி வேணாலும் டிசைன் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து ஃபில்லிங் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். பண்ணாமல் இதே மாதிரி எம்டியாக கொடுக்காதீங்க. இப்போது சைட்ஸில் அந்த நாதஸ்வரம் அதோட அவுட்லைன் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி டாட் வச்சுக்கோங்க. கீழேயும் சென்டரில் 2 டாட், மேலேயும் அந்த மாதிரி சென்டர் பண்ணிவிட்டு அதை ரெண்டுமே கொஞ்சம் ஓரளவு ஈக்குவல் வர்ற மாதிரி போடுங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு கர்வ் லைன்ஸ் போட்டுட்டு அகைன் அதுக்கு பேரலாக இன்னொரு கர்வ் லைன் லைட்டாக பெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது பெண்ட் பண்ணி கீழே வந்து ஷார்ப்பாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பெண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அங்கே குட்டியாக ஒரு ஓவல் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நம்ம போட போகிறோம். நீங்கள் போடும்போது இதே மாதிரி எம்டியாக விடாமல் உள்ளுக்குள்ளெல்லாம் ஃபில்லிங்ஸ்லாம் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போது 2 சைடும் இந்த மாதிரி போட்டுட்டு உள்ளுக்குள்ளே ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணலாம். நான் இதில் குட்டி குட்டியாக ஹம்ஸ் அண்ட் போல்ட் லைன், சிங்கிள் லைன், லாஸ்ட்டாக வந்து நம்ம ஷேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நான் ஷேடிங் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஆப்போசிட் சைடுக்கும் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. எம்டியாகவே விடாமல் ஃபுல்லாக ஃபில்லிங் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்ம அந்த மேலம்லாம் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 டாட் வந்து ஆப்போசிட்டில் இந்த மாதிரி பேரலாக வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்து பக்கத்தில் வர டாட்ஸ் வந்து அதோட சைஸ் கொஞ்சம் கம்மியாக வந்து வச்சுக்கோங்க. அதுக்கு ஈவனாக வந்து வைக்காதீங்க. நமக்கு இந்த மாதிரி அந்த லைன்ஸ் வந்து மேக் ஆகணும். இப்போது இந்த 2 சைடு கேப்பையும் அந்த திலகம் ஷேப் மாதிரி ட்ரா பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. சென்டரில் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்பன் பண்ணிவிட்டு 2 சைடும் அந்த திலகம் ஷேப் மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டோம். உள்ளுக்குள்ளே ஃபில்லிங்ஸ் வந்து நான் 1 சைடு மட்டும் பண்ணுறேன். அதே வந்து ஆப்போசிட் சைடுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து ஒரு போல்ட் லைன் வந்து மேக் பண்ணிக்கலாம். போல்ட் லைனுக்கு அப்புறமா சிங்கிள் லைன் வந்து மேக் பண்ணிக்கிறேன். சிங்கிள் லைனுக்கு ஹம்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். நான் ஒரு சைடு தான் போடுறேன். இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சைடில் வந்துட்டு டபுள் லைன் மேக் பண்ணி ஹம்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஹம்ஸ் கொடுத்தாச்சு. அதே மாதிரி இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, அந்த சிங்கிள் லைனுக்கும் ஹம்ஸ் வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஹம்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப பெரிய ஸ்பேஸாக இருந்தால் ஹம்ஸோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பேஸ் குட்டியாக இருக்கும்போது ஹம்ஸோட சைஸும் குட்டியாக பண்ணும்போது பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். இப்போது நமக்கு கேப் வந்து மைல்டாக ஒரு கேப் கிடச்சிருக்கு. சின்னதாக ஒரு கேப் இருக்குது. அதில் குட்டி குட்டியாக ட்ரையாங்கிள் மேக் பண்ணிவிட்டு அது உள்ளுக்குள்ளே சின்னதாக ட்ரையாங்கிள் மேக் பண்ணி ஃபில்லிங் கொடுத்துக்கிறேன். நமக்கு அந்த ட்ரெடிஷ்னல் மாதிரி அந்த ட்ரெடிஷ்னல் டச்சில் அந்த ட்ரம்ஸ்க்கெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, மேளம்க்கெல்லாம் இந்த மாதிரி கிளாத்லாம் போட்டிருப்பாங்க. அதில் இருக்கிற மாதிரி அவுட்லுக் வந்து நமக்கு ஓரளவு கேதர் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறமா லைன்ஸ் போல்ட் லைன் போட்டு அவுட்லைனை கரெக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம எங்கெல்லாம் இந்த மாதிரி திலகம் ஷேப் யூஸ் பண்ணுறோமோ அதுக்குள்ளெல்லாம் நம்ம ஒரு குட்டியாக ஒரு திலகம் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு அதை ஃபில்லிங் கொடுத்துக்கணும். அப்போ தான் அவுட்லுக் வந்து நமக்கு நீட்டாக இருக்கும். இது வந்து நம்ம மேலம்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த டிசைன். இதில் எப்படி வந்துட்டு கிராஸில் அந்த நாதஸ்வரம்லாம் இருந்ததுன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த மேலம் போட்டோம் இல்லையா, அதோட அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம்.
இந்த டிசைன்லாம் ரொம்பவும் பெருசாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஹேண்ட்லலாம் போடும்போது ஓரளவு குட்டியாக தான் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப பெருசாக போடாமல் கொஞ்சம் குட்டியாக வந்து போட்டே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது நான் அந்த அதோட அவுட்லைனை வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிட்டேன். இது உள்ளுக்குள்ளே நம்ம ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துக்கணும். நான் லாஸ்ட் ஒன்னில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி ஃபில்லிங் கொடுங்க. அப்போ தான் நல்லா நீட்டாக இருக்கும். நீங்கள் கூட நிறையா இன்ட்ரிகேட் டிசைன்ஸ்லாம் உள்ளுக்குள்ளே ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போது கிராஸில் 2 அந்த நாதஸ்வரம் இருக்கும் இல்லையா, அது கிராஸில் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் மேக் பண்ண போகிறோம். இப்போது அங்கேருந்து கீழேயும் நமக்கு அந்த ஷேப் வந்து வந்திருக்கும் இல்லையா, அதை தான் இப்படி நான் மேக் பண்ணுறேன். உள்ளுக்குள்ளே டாட்டட் லைன்ஸ் வந்து மேக் பண்ணி கூட நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு கிராஸில் வந்து நான் இருக்கிற மாதிரி மேக் பண்ணுறேன். கிராஸில் இருக்கும்போது அது எப்படி இருக்கும், உள்ளுக்குள்ளே அந்த லைன்ஸ் வந்து இருக்கும். அந்த லைன்ஸை நம்ம இன்விசிபிளாக கொண்டு வந்துக்கிறோம், அவ்வளோதான். அதை விசிபிள் பண்ணாமல் இன்விசிபிளாக மேக் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த நாதஸ்வரம் அண்ட் வந்து மேளம் இதுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே டிசைன்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நீங்கள் எல்லாத்தையுமே டிசைன் ஃபார்ம் பண்ணி ஃபினிஷ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வெட்டிங் நாட்னா அந்த சாரீஸும் வேஷ்டியும் நாட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை தான் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சென்டரில் ஒரு 2 or 3 வந்து ஒரு ஓவல் ஷேப் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இதை வந்து மெயினாக வச்சுட்டு அதோட 2 சைட்ஸ்லேயுமே மேலே 2 டாட் அண்ட் கீழே 2 டாட் அது ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்க்கு டாட் வந்து மேக் பண்ணிக்கோங்க. சென்டரில் அந்த நாட் இருக்கணும். இப்போது அந்த நாட் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து 2 கர்வ் லைன்ஸ் அந்த டாட்க்கு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இது 2 பக்கமும் ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே ஃபில்லிங்ஸ் வந்து எப்படி வேணாலும் கொடுக்கலாம். நான் ஒரு 2 or 3 ஃபில்லிங்ஸ் வந்து இதுலேயே நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நாட்டோட இதிலேருந்து இந்த மாதிரி கர்வ் லைன்ஸ் அகைன் ஒரு 2-3 லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி. கீழே வந்துட்டு அந்த கிளாத் வந்து கீழே இருக்கும் இல்லையா, ரிமைனிங் கிளாத்து, அந்த கிளாத்துக்காக ஒரு அன்ஈவனான ஷேப்பில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈவனாக பண்ணாதீங்க. அதே மாதிரி மேலே அந்த பவ் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இது உள்ளுக்குள்ளே ஃபில்லிங்ஸ் வந்து எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து மைல்டாக குட்டி குட்டியாக லைன்ஸ் போட்டுட்டு டாட் வந்து ரேண்டமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை ஷேடிங் வந்து மைல்டாக ஷேடிங் கொடுத்துட்டு டாட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பாட்டமில் அந்த நாட் போட்டிருந்தோம் இல்லையா ரிமைனிங், அது வந்துட்டு லைட்டாக ஷேட் பண்ணிவிட்டு அதுலேயும் டாட் வந்து வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக லைட்டாக ஷேடிங் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக டாட் வந்து வச்சு மேக் பண்ணிக்கோங்க. இப்போது ஆப்போசிட்டில் 3 பார்ட் வந்து நமக்கு இருக்குது. இந்த 3 பார்ட்லேயும் ஒரு 3 டிசைன்ஸ் வந்து நான் கேதர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன்னில் வந்துட்டு அதுக்கு பேரலாக உள்ளுக்குள்ளே லைன்ஸ் போட்டு அதில் ஃபில்லிங் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இதே மாதிரி அந்த 3 பார்ட்குள்ளேயும் நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்லிங் மட்டும் ஜஸ்ட்டு ஃபில்லிங் மட்டும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒனுக்கு வந்து நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளார்ஸ் ட்ரா பண்ணி நெகட்டிவ் ஃபில்லிங் வந்து கொடுத்துக்கோங்க. தேர்ட் ஒனுக்கு சிக்ஸாக் லைன்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் ஏதாவது ஒரு டிசைன் தான் இது ஃபுல் ஸ்பேஸ்க்குமே ஃபாலோ பண்ணணும். நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 3 டைப்லையும் இதிலே சொல்லலான்றதுக்காக பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி வெட்டிங் நாட் வந்து இன்னும் ஒரு 2 or 3 பேட்டர்ன்ஸ் போட்டுட்டு அதில் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபில்லிங் கொடுக்கும்போது எப்படி இருக்கணும்னா இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு சைடு ஃப்ளார்ஸ் அண்ட் நெகட்டிவ் ஃபில்லிங் இந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னா ஆப்போசிட்டில் இந்த சிக்ஸாக் லைன் அண்ட் வந்துட்டு ஃபில்லிங் கொடுக்குறோம் இல்லையா, அது மாதிரி இருக்கணும். அப்போ தான் இது வந்து சாரீ அண்ட் இன்னொன்று வந்து ஆப்போசிட் வந்து வேஷ்டி அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஒரே மாதிரி ஃப்ளார்ஸ்லேயே அந்த மாதிரி கொடுக்காதீங்க, அது வந்து நீட்டாக இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு 2 ஹேண்ட் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம போடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹேண்டோட அவுட்லைன் மட்டும் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஸ்ட்ரைட் லைன் மேக் பண்ணி இதிலிருந்து நம்ம ஹேண்ட் வந்து மேக் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து தம் ஃபிங்கர், அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக ஃபிங்கர்ஸ் வந்து மேலே பார்க்குற மாதிரி கர்வ் லைன்ஸில் போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக கர்வ் லைன்ஸ் மேலே வந்து ஹேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போது நம்ம கையோட அவுட்லைன் வந்து நமக்கு ட்ரா ஆகிடும். இதில் இன்னொரு லைன் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஆப்போசிட் ஹேண்ட் வந்து இருக்கணும். ஜாயிண்ட் ஆகும்போது உள்ளுக்குள்ளே அந்த ஃபிங்கர்ஸ்லாம் வந்து நமக்கு விசிபிள் ஆகாமல் இன்விசிபிளாக இருக்கும் இல்லையா, உள்ளுக்குள்ளே வர்ற மாதிரி நம்ம கொடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான்.
இந்த மாதிரி அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஒன்று வந்து கேர்ளோட கையும் இன்னொன்று வந்து பாயோடதும் மேக் பண்ணுற மாதிரி. கேர்ளுக்கு பண்ணும்போது இந்த மாதிரி ரிங் ஃபார்ம் பண்ணிக்கோங்க பேங்கிள்ஸ் மாதிரி. இந்த ரிங்லேருந்து கீழே வந்து குட்டியாக வந்து ஜும்கா டிசைன்ஸ்லாம் போட்டால் கூட இன்னும் நல்லாயிருக்கும். நான் ஜஸ்ட் வந்து அவுட்லைன் மட்டும் போட்டிருக்கேன். பாய்க்கு வந்துட்டு அந்த ஷர்ட்டோட அவுட்லைன் வரணும். கேர்ளுக்கு வரும்போது கொஞ்சமாக அந்த பேங்கிள்ஸ் இருக்கிற மாதிரி ரிங் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி ஹேங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கோகனட்லாம் வந்து ட்ரா பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த அக்னி வந்து சிம்பிளாக வந்து எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து குட்டி குட்டியாக ஸ்கொயர் ஷேப் ரெக்டாங்குலர் ஷேப் மட்டும் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி பாக்ஸ் போட்டிருக்கோமா, அதை விட பெரிய பாக்ஸ், அதுக்கப்புறமா அதை விட பெரிய பாக்ஸ், இது மாதிரி எத்தனை ஸ்டெப் வேணுமோ அது மாதிரி 2, 3, 5 ஸ்டெப்ஸ் வரைக்கும் கூட நம்ம மேக் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஸ்டெப் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது வரைக்கும் நம்ம மேக் பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த அக்னிக்கு ஃபயர் வந்து கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி மேக் பண்ணுங்கள். ஃபயர் கொடுக்கும்போது ரொம்ப அப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி போடாமல் கொஞ்சம் இப்படி கர்வ் லைன்ஸ்லாம் போயிட்டு ஷார்ப் எட்ஜ் வர்ற மாதிரி ஃபயர் வந்து மேக் பண்ணி உள்ளுக்குள்ளேயும் மைல்டாக குட்டி குட்டியாக லைன்ஸ் அந்த ஷேடிங் கொடுக்குற மாதிரி லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணுங்கள். லைன்ஸ் மாதிரியே இருக்கணும். அந்த மாதிரி மேக் பண்ணதுக்கப்புறமா இப்போது அவுட்லைன் மட்டும் போல்டாக பண்ணிக்கோங்க. அந்த ஃபயரோட அவுட்லைன் அண்ட் பாக்ஸோட அவுட்லைன் இல்லாமல் போல்டாக வந்து மாற்றிக்கோங்க. உள்ளுக்குள்ளே ஃபில்லிங்ஸ் வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஏதாவது ஒரு ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். லைக் வந்து ஜிக்ஸாக் லைன்ஸ் அண்ட் வந்து ஹம்ஸ் வந்து கொடுக்கலாம். ஏதாவது ட்ரையாங்கிள் மாதிரி மேக் பண்ணுறது, அந்த மாதிரி எது வேணாலும் மேக் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மேக் பண்ணிவிட்டு அது உள்ளுக்குள்ளே டாட் வந்து மேக் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் பெருசாக இருக்குன்னா நம்ம அந்த ட்ரையாங்கிள்குள்ளே இன்னொரு குட்டி ட்ரையாங்கிள் போட்டு ஃபில்லிங் கொடுப்போம்ல, அது கூட நம்ம மேக் பண்ணலாம். இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஏதாவது டிசைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டிருக்கேன். லைன்ஸ் போட்டிருக்கேன் அண்ட் வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி மேக் பண்ணி சென்டரில் டாட் வந்து மேக் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் எலமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நிறைய எலமெண்ட்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி போட போகிறோம். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஷெக்னை வந்து போட்டோம் இல்லையா, அந்த தோல் அதோட அவுட்லைன் போட்டு அதை ட்ரா பண்ணிக்கோங்க. அது வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரியே ட்ரா பண்ணிக்கலாம். டபுள் வந்து மேக் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி டபுள் தான் வந்து மேக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டபுள் தான் மேக் பண்ணிவிட்டு ரெண்டுத்துக்கும் உள்ளுக்குள்ளெல்லாம் டிசைன்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் நல்லா நீட்டாக இருக்கும். இதுக்கும் ரெண்டு சைட்ஸ்லேயுமே அந்த நாதஸ்வரம் போட்டோம் இல்லையா, அந்த ஷேப் ட்ரா பண்ணி அதுவும் மேக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஷேப்ஸ்லாம் போடும்போது ஃபர்ஸ்ட் ஒரு தின்னான லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து நல்லா லைன் போட்டு நல்லா போல்டப் பண்ணிக்கலாம். எடுத்தவொடனே ரொம்ப போல்ட் லைன் மேக் பண்ணிடாதீங்க. அது வந்துட்டு நீட்டாக இல்லைன்னா அதை வந்து எரேஸ் பண்ண முடியாது, அதுக்காக தான். இதுக்கு மேலே வந்து ஒரு கலசம் வந்து ட்ரா பண்ண போகிறோம். அது வந்துட்டு இந்த தோல் மேலே வந்து ப்ளேஸ் ஆகியிருக்கா மாதிரி ட்ரா பண்ண போகிறோம். அப்போது அதில் பாதி வந்து மேலே இருக்கணும், பாதி வந்து அது உள்ளுக்குள்ளே விசிபிள் ஆகணும். உள்ளுக்குள்ளே போடும்போது நீங்கள் ஒரு இன்விசிபிளாக டாட்டர் லைன்ஸில் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த பாட்டோட மவுத் இருக்கு இல்லையா, அந்த பாட்டோட மவுத்தில் ஒரு குட்டியாக ஒரு ரவுண்ட் மேக் பண்ணி அதில் ஷார்ப்பாக திலகம் ஷேப் ட்ரா பண்ணோம்னா அது வந்து கோகனட் மாதிரி நம்ம மேக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சைட்ஸ் ஃபுல்லாக லீவ்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த கோகனட்குள்ளே அந்த ஸ்வஸ்தி டிசைன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதை நான் தனியாக வந்து போடுறேன், இப்போதைக்கு நான் அதில் போட்டிருக்கேன். இந்த லீவ்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது லீவ்ஸ் போடுவோம் இல்லையா, சென்டரில் லைன் போட்டு சைட்ஸில் லைன், அந்த மாதிரி மேக் பண்ணுங்கள். ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி ஃபில்லிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த நாதஸ்வரம் போட்டிருந்தோம் இல்லையா, அது வந்து ஆப்போசிட் சைடும் இந்த மாதிரி மேக் பண்ணிக்கலாம். ஒரு பஞ்சாக இந்த மாதிரி எலமெண்ட்ஸ்லாம் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய டிசைன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி போடுற மாதிரி. இது வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. இது வந்து நான் அவுட்லைன் மட்டும் போட்டிருக்கேன் இல்லையா, நீங்களும் அவுட்லைன் மட்டும் போடாதீங்க. நான் எல்லாத்துலேயும் ஒரு எலமெண்ட்ஸ் மட்டும் நான் ஃபில் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு பார்ட்டையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த தோல் அதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு லைன்ஸ் போட்டுட்டு அந்த லைன்ஸ்க்கு ஹம்ஸ் வந்து மேக் பண்ணிக்க போகிறேன்.
ஹம்ஸ் ஃபினிஷ்ட் ஆனதுக்கப்புறமா பேரலாக ஒரு லைன் போட்டு போல்டப் பண்ணிக்கலாம். இப்போது கீழே இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸில் கொஞ்சம் போல்ட் லைன் தான், அதை கர்வாக வந்து போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக போடாமல் கொஞ்சம் அப்படி கர்வாக போட்டுக்கோங்க. அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி போல்ட் லைன் மேக் பண்ணுங்கள். சென்டரில் வரும்போது ஒரு சின்ன திலகம் ஷேப் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நல்லா நீட்டாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம மேலே போடும்போது அந்த ஃபில்லிங் கொடுக்கறத மறந்துடாதீங்க. அது கொடுத்தா தான் ஃபினிஷிங் நமக்கு தெரியும். இப்போது அவுட்லைன்லாம் ட்ரா பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற இன்னொரு தோல் அதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. சைட்ஸில் இந்த நதாஸ்வரம் இருக்கு இல்லையா, அதுலேயும் நம்ம இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். லைன்ஸ் அண்ட் ஹம்ஸ் அண்ட் போல்ட் லைன்ஸ் இந்த மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. ஆல்டர்னேட்டிவாக ஒவ்வொரு டிசைனையும் மாற்றி போட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சர்க்கிள் அண்ட் டாட்டு அண்ட் வந்து ஸ்பைரல் ஸ்பேஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ரொம்ப நீட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் எட்ஜஸ் மட்டும் கொஞ்சம் வந்து டார்க்கன் பண்ணுங்கள். டார்க்காக ஷேடிங் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஃபில்லிங் கொடுக்கும்போது. அவ்வளோதான். அதே மாதிரி இந்த கலசம் அதுக்கும் நம்ம வந்து ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். நான் ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். அண்ட் வந்து பிக் சைஸ் ஹம்ஸ், அந்த பிக் சைஸ் போடுறோம்ல அது உள்ளுக்குள்ளே டாட் டியர் ட்ராப்ஸ் வந்து மேக் பண்ணிக்கோங்க. நான் டியர் ட்ராப்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு போல் லைன் வந்து மேக் பண்ணிக்கலாம். அந்த ஹம்ஸ்க்கு ஒரு போல் லைன் மேக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேஸில் கிராஸில் லைன்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன் லைட்டாக. அவ்வளோதான். இதே மாதிரி இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற ரெண்டுமே எம்டி விடாமல் அதுவும் ஃபில்லிங் வந்து கொடுத்துக்கோங்க. டிசைன்ஸ் போட்டதுக்கப்புறமா அவுட்லைனும் போல்டப் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். இந்த கலசம் வந்து தனியாக நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். இப்போது நம்ம பொங்கல் பாட்டெலாம் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு டாட்டர் லைன் வச்சு பேஸாக வச்சுட்டு அதை அப்படியே போல்டாக மாற்றிக்கோங்க. நல்லா கர்வ் பண்ணி அந்த பொங்கல் பாட் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. மேலே அந்த மவுத் கிட்ட மட்டும் அந்த கோகோனட் அண்ட் லீவ்ஸ்லாம் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள் தான். அந்த கோகோனட் போடும்போது ஒரு குட்டி ரவுண்ட், அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்போட பார்ட் மட்டும் பண்ணிட்டோம்னா அந்த கோகோனட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். அதுக்கப்புறமா லீவ்ஸ் வந்து சைட்ஸில் லீவ்ஸ் வந்து மேக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி லீவ்ஸ் மேக் பண்ணிவிட்டு லீவ்ஸ்குள்ளே லைன்ஸ் போட்டு சைட்ஸில் லைன்ஸ் போட்டு லீவ்ஸ் மாதிரி ட்ரா பண்ணுறதுனால ஓகே, அண்ட் ஷேடிங் கொடுக்கறதுனால ஓகே தான். கீழே வந்து ஃபில்லிங்ஸ் வந்து கிரிட் டிசைன்ஸ்லாம் வந்து நம்ம மேக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு லைன் அண்ட் ஹம்ஸ் கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேஸில் கிரிட் டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணிக்க போகிறேன். நம்ம என்ன டிசைன்ஸ் வேணாலும் மேக் பண்ணலாம். நான் வந்து கிரிட் வந்து மேக் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக நம்ம போடுற கிரிட்டு தான். உள்ளுக்குள்ளே டாட் மட்டும் மேக் பண்ணி அந்த கிரிட்டோட லைன்ஸ் வந்து கொஞ்சம் போல்டாக போட்டுக்கிறேன். அவ்வளோதான். நம்ம கிரிட்டில் அந்த ஸ்வஸ்தி டிசைன்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா, அதெல்லாம் கூட மேக் பண்ணலாம். ரொம்ப நீட்டாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். நான் இந்த பாட்டே நமக்கு கொஞ்சம் சின்னதாக தான் போட்டிருக்கோம். அதனால் நான் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு அதுக்குள்ளே மட்டும் டாட் வந்து மேக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு அந்த மண்டபம் மாதிரி மேக் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி மேக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் பாக்ஸ் வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இது மாதிரி மேக் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்துட்டு அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைன்ஸ் போட்டு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் வந்து பாக்ஸ் மேக் பண்ணிக்கலாம். அது உள்ளுக்குள்ளே நீங்கள் ஃபில்லிங்ஸ் வந்து எப்படி வேணாலும் கொடுக்கலாம். சின்ன சின்னதாக இந்த மாதிரி லைன்ஸ் பெண்ட் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம். அதை போல்ட் லைனாக கூட மேக் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே வந்து கொடுத்துக்கோங்க. உங்களோட விஷ் தான். ஃபில்லிங் உள்ளுக்குள்ளே லைன்ஸ் டிசைன்ஸ்லாம் மேக் பண்ணுறது நீங்கள் எப்படி வேணாலும் உங்களோட க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி மேக் பண்ணலாம். அதுக்கும் கீழே வந்துட்டு அகைன் ஒரு லைன் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி டிசைன்ஸ் மேக் பண்ணதுக்கப்புறமா போல்ட் லைனில் அவுட்லைன் கொடுத்தோம்னா டிசைன்ஸ் வந்து நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு லைன் போட்டுட்டு அதில் ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். நான் டிசைன்ஸாக பாதியில் விடுறேன்னா நீங்களும் பாதியில் விடாமல் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹம்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போது மேலே வந்துட்டு எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது கீழே போட்டிருக்கோம்ல அந்த லைனோட மேலே இருக்கிற லைன் கொஞ்சம் சின்னதாக பாக்ஸ் வந்து மேக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சேம் சைஸ் வந்து மேலேயும் கொடுக்காம
ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்குலர் மாதிரி பாக்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே வர்ற பாக்ஸ் அதை விட சின்னதாக, அதுக்கு மேலே வந்து ஸ்பேஸ் இருக்குன்னா இன்னொரு பாக்ஸ் கூட நீங்கள் மேக் பண்ணலாம். அதை விட சின்னதாக இருக்கணும். இதுக்கு மேலே இன்னொரு பாக்ஸ் நம்ம மேக் பண்ணும்போது ரொம்ப குட்டியாக தெரியும். அதுக்காக நான் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஆர்ச் மாதிரி கொடுப்போம் இல்லையா, அதாவது அந்த கோபுரம் எஃபெக்டில் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. ஆர்ச் மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி ஷார்பன் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ப் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே வந்து ஃபில்லிங்ஸ் வந்து எப்படி கொடுக்குறோன்னா, நான் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ளார்ஸ் மேக் பண்ணி நெகட்டிவ் ஃபில்லிங்கில் டார்க்காக ஃபில்லிங் கொடுக்காம ஷேடிங் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம் அந்த ஸ்பேஸை. இது மாதிரி ஃபுல்லாக ஷேடிங் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. ரேண்டமாக ஃப்ளார்ஸ் வந்து மேக் பண்ணிவிட்டு ஷேடிங் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபுல் ஸ்பேஸையும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ் இருக்குல்ல, அதில் டிசைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிராஸ் லைன்ஸ் அண்ட் வந்து கர்வ் லைன்ஸ் போட்டு சென்டரில் டாட் மேக் பண்ணுறது கூட மேக் பண்ணிக்கலாம். நீங்கள் டிசைன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அவுட்லைன் ட்ரா பண்ணுங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். சைஸில் எம்டியாக இருக்காமல் சைட்ஸில் ஹேங்கிங் வந்து கொடுத்துக்கோங்க. சைஸில் சிக்ஸாக் லைன்ஸ் அப்படி இல்லைனா குட்டி குட்டியாக ஸ்ரில் பண்ணுற மாதிரி மேக் பண்ணிவிட்டு அதில் ஹேங்கிங் வந்து மேக் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு ஷேப் கொடுத்து அதில் ஹேங்கிங் வந்து இந்த மாதிரி மேக் பண்ணிக்கலாம். எம்டியாக இல்லாமல் ஹேங்கிங் கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேங்கிங் அது மாதிரி ஒன்று பெருசும் குட்டியுமா அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ரெண்டுமே ஒரே ஸ்பேஸில் இருக்கிற மாதிரி கொடுக்கலாம். இதுக்கப்புறமா சின்னதாக இன்னொன்று கூட கொடுக்கலாம். அது வந்து நமக்கு ஸ்பேஸ் இருக்கும் பட்சத்தில் எண்டிங்கில் வந்து சின்னதாக ஒரு அதாவது வைன்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது உள்ளுக்குள்ளே ஸ்கொயர் பாக்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி மேக் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு பக்கமும் தூண் மாதிரி எஃபெக்ட்டுக்கு ஏதாவது டிசைன்ஸ் பண்ணுங்கள். கிராஸ் லைன்ஸ் மட்டும் மேக் பண்ணுறதுனாலும் ஓகே, அந்த கிராஸ் லைனாக போல்ட் லைனாக மேக் பண்ணுறதுனாலும் ஓகே தான். அந்த மாதிரி ஒரு தூண் எஃபெக்ட்டுக்கு அதை மேக் பண்ணிக்கோங்க. இது உள்ளுக்குள்ளே க்ரோம் அண்ட் பிரைட் அப்படி இல்லைனா கலசம், அக்னி இந்த மாதிரி இதெல்லாம் உள்ளே ட்ரா பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் எம்டியாக தான் விட போகிறேன். நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்குள்ளே ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது சென்டரில் வந்து 2 கிளாத் வந்து ஹேங் பண்ணியிருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஹேங்கிங்க்கு எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சென்டரில் ஒரு டாட் வந்து மேக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைட்ஸில் சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு அந்த ரெண்டுத்துக்கும் கர்வ் லைன்ஸ் வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன கர்வ் லைன்ஸும் மேக் பண்ணிக்கலாம். இதில் ஷேடிங் கொடுத்து ரேண்டமாக டாட் மட்டும் மேக் பண்ணிக்கிறேன். கிளாத்தோட எஃபெக்ட்டுக்கு நம்ம வந்து ஃபில்லிங்லாம் கொடுப்போம் இல்லையா, நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அவுட்லைன் மட்டும் போல்டாக பண்ணிவிட்டு ரேண்டமாக டாட் வந்து மேக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். கீழே ஹம்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ஸ்பேஸில் டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. எம்டியாக இல்லாமல் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் வந்து நான் விட்டுருக்க மாதிரி பாதியிலே விடாமல் டிசைன்ஸாக ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த அக்னி பண்ணோம் இல்லையா, அதை ஒரு மாதிரி 3D மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் மாதிரி ட்ரா பண்ணுவோம்ல, அதை கொஞ்சம் ஃப்ளாட்டாக பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ளாட்டாக இந்த டைமண்ட் ஷேப் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம வந்து அந்த எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு குட்டி குட்டியாக ஸ்டெப்பாக நமக்கு இருக்கணும் இல்லையா, அதே மாதிரி மேக் பண்ண போகிறோம். இதை வந்து பேஸ் ஸ்டெப்பாக வச்சிட்டோம்னா அதுக்கு பேரலாக லைன்ஸ் போட்டு கீழேயும் அந்த ஷார்ப் எட்ஜெலாம் அதே மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை விட கொஞ்சம் பெரிய பாக்ஸ் மேக் பண்ண போகிறோம். அப்போ இதுலேருந்து லைன்ஸ் கொஞ்சம் எக்ஸஸாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸஸாக மேக் பண்ணி அதை பாக்ஸாக க்ரியேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதை விட பெருசாக போடும்போது அந்த லைன்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக போடணும். இதே மாதிரி எத்தனை ஸ்டெப் வேணுமோ ஒரு 3 or 4 வந்து மேக் பண்ணிக்கோங்க, ரொம்ப அதிகமாக வேண்டாம். இந்த மாதிரி பாக்ஸ் மேக் பண்ணி உள்ளுக்குள்ளே டிசைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இதில் ஃபர்ஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி கர்வ் லைன்ஸில் போல்ட் லைன் மேக் பண்ணுவோம்ல, அது வந்து மேக் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டு பார்ட்டுக்கு சென்டரில் வரும்போது அது ஒரு மாதிரி திலகம் ஷேப் மாதிரி அந்த போல்ட் லைனை மேக் பண்ணிக்கணும். இதே மாதிரி கர்வ் லைன்ஸ்லேயே லாஸ்ட் வரைக்கும் மேக் பண்ணக்கூடாது. ஆனால் ஆப்போசிட்டில் அந்த மாதிரி கர்வ் லைன்ஸ் வந்து கொண்டு வரணும், அப்போ தான் நல்லா நீட்டாக இருக்கும். சென்டருக்கு அப்புறம் இந்த சைடு வரும்போது அது ஆப்போசிட்டில் அந்த கர்வ் லைன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போது மேலே இருக்கிற பார்ட் எல்லாமே அது மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கர்வ் லைன்ஸ் அண்ட் சிக்ஸாக் லைன்ஸ் டாட் அண்ட் மேக் பண்ணுறது அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக மேக் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி அந்த அக்னிக்கு போட்டிருந்தோம் இல்லையா ஷார்ப் பேஜ்லாம் கொடுத்து அதே மாதிரி அக்னியும் மேக் பண்ணிட்டோம்னா இந்த ஷேப் வந்து ஃபினிஷ்ட் ஆகிடும். இந்த டிசைன் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஒரு சில இடத்துல இது மாதிரி இன்னொன்று போடுங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பேன் இல்லையா, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இது 1 or 2 பேஜ்க்கு வரும்னு நினைக்கிறேன். நல்லா நீட்டாக தனித்தனியாக டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி பக்கத்தில் அதாவது இப்போ இங்கே ஒரு டிசைன் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டிசைன் அந்த மாதிரி மேக் பண்ணிக்கோங்க நல்லா பேரலாக. அப்போ பார்க்கும்போது உங்களோட டிசைன்ஸ் வந்து இன்னும் ரெக்கார்ட்ஸ் வந்து நீட்டாக இருக்கும். நல்லா நீட்டாக மேக் பண்ணிக்கோங்க. இன்னும் 2-3 கிளாஸஸ் தான். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நான் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணும்போது உங்களோட ரெக்கார்ட் சென்ட் பண்ண சொல்லும்போது அப்போ நீங்கள் சென்ட் பண்ணலாம். அது வரைக்குமே இந்த மாதிரி நல்லா நீட்டாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸாலஜி எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். கோன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸை சீக்கிரமாக க்ரோ பண்ணுறதுக்கான முயற்சியெல்லாம் எடுங்க. அண்ட் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லாருக்குமே அண்ட் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். அண்ட் மிக்ஸாலஜிக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கேளுங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். மெசேஜ் கொஞ்சம் டிலே பண்ணி நான் சென்ட் பண்ணேன்னா அதுக்காக யாருமே தப்பாக எடுத்துக்காதீங்க. வேறு ஏதாவது ஒர்க்காக இருக்கிறதுனால நான் அதை பார்க்காம இருந்திருப்பேன். அதை பார்க்கல அப்படின்ற பட்சத்தில் அகைன் கூட நீங்கள் மெசேஜ் போடுங்க, எதுவும் தப்பாக இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து ஏதாவது உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாலும் டிஎம் பண்ணுங்கள் என்கிட்ட. நான் வந்து மிக்ஸாலஜி கிட்டலேருந்து ப்ராடக்ட் எல்லாமே சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது நீட் இருக்குன்னா கூட மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் ஆல் த பெஸ்ட் டு எல்லாருக்குமே. அண்ட் பாய் சிஸ்டர்ஸ்.